வணக்கம். கலாம் குரல் இன்றைய தலைப்புச் செய்திகள். திருச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சுமார் 162 லட்சம் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட மின்தூக்கி மற்றும் மருத்துவ உபகரணங்கள், உள்நோயாளிகளுக்கு உணவு வழங்கும் ட்ரே உள்ளிட்ட நலத்திட்டங்களை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், திருச்சிக்கு சித்த மருத்துவ கல்லூரி மற்றும் பல் மருத்துவமனை கொண்டுவர முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும், திருச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் மேம்பாட்டு வசதிகள் செய்து தரப்படும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கவர்மெண்ட்லேயே கொடுத்து அந்த ட்ரே வாங்கி கொடுத்தாங்க. அது ஹாஸ்பிட்டல் முழுவதும் எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்கோம், அதை கொடுக்கறதுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி தண்ணி, சுடு தண்ணீர், அதே மாதிரி பச்சை தண்ணி வேணுங்கிற அதையும் வச்சுருக்குறோம். ஒரு லேப் ஒன்று எங்கள் டீனு சார் ஒரு லேப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கிருமி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது 7 நாள் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரே நாளில் கண்டுபிடிச்சி அந்த கிருமியை எப்படி அழிக்கிறதுங்கிறது அது கண்டுபிடினா 7-8 நாள் ஆகும். அது 4 மணி நேரத்தில் என்ன மருந்து கொடுத்தா நீங்கள் அந்த மிஷின் 1.25 கோடி ரூபாயில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த மகாத்மா காந்தி பெரிய மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். அதையும் திறந்து வைத்திருக்கிறோம். இந்த கட்டடம் 100 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் கொடுத்தாரு. அது எப்போ முடியும்னா 7வது மாதம் முடியும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் திருச்சியில் முதல் முறையாக கோலாகலமாக துவங்கியுள்ள பன் பரோட்டா சேட்டு பிரியாணி கடை.